2 சாமுவேல் 14வது அதிகாரத்தில் அப்படி என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அப்சலோம் அவர்களுடைய சகோதரி தாமாரை கற்பழித்ததற்காக தன் சகோதரன் அம்னோனை கொன்ற பிறகு அவன் 3 வருடங்கள் கெசூருக்கு ஓடிப்போனான். தாவீது தன் மகன் அம்னோனுக்காக வருந்தினான். ஆனால் அவன் உள்ளம் அப்சலோமுக்காக ஏங்கியது. யோவாப் ராஜாவின் துயரத்தை உணர்ந்து அப்சலோமை எருசலேமுக்கு திரும்ப கொண்டு வர திட்டமிட்டான். அவன் தெக்கோவா ஊரை சேர்ந்த ஒரு புத்திசாலி பெண்ணை அழைத்து மோதலில் இருந்த 2 மகன்களை பற்றி ஒரு புனையப்பட்ட கதையை ராஜாவிடம் சொல்ல சொன்னான். இது அப்சலோம் திரும்பி வர அனுமதிக்க தாவீதை தூண்டியது. இருப்பினும் அப்சலோம் தனது முகத்தை பார்க்க கூடாது என்று தாவீது கட்டளையிட்டார். 2 வருடங்களுக்கு பின்பு அப்சலோம் தன் தகப்பனார் தாவீதை தான் பார்க்க ஏற்பாடு செய்யும்படி யோவாபிடம் சொன்னார். முதலில் அதை கண்டுகொள்ளாத யோவாப் பின்பு தாவீதிடம் பேசினான். இருவரும் சந்தித்த போது தாவீது தன் மகன் அப்சலோமை முத்தமிட்டு கட்டி தழுவி அழுதார்கள். இது அவர்களின் நீண்ட நாள் பிரிவின் வலியை நமக்கு உணர்த்துகிறது.